Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஸ்பெஷலான எள்ளு சாதம் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா நம்ம blood pressure வந்து அத கரெக்ட்டா மெயின்टेन பண்ணி கொண்டு போகும். அதனால வீக்லி ஒன்ஸ் நீங்க எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லதுங்க. இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மசாலா பவுடர் நம்ம வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு ஸ்டவ்ல pan வச்சிட்டு pan நல்ல சூடானதும் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் இன்னைக்கு 7 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நான் இன்னைக்கு சொல்ற அளவில் கரெக்டாக 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாங்க. இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு சேர்க்கலாம். அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துடலாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு கலர் எள்ளு இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சாதம் நம்ம கிண்டும் போது அதோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மிதமான சூடில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு இதில் நம்ம இப்போ துருவன தேங்காய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நம்ம மசாலா பவுடர் அரைச்சோன்னா எள்ளு சாதம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். இந்த தேங்காயோட கலர் நல்ல ப்ரௌன் கலரில் மாறி இருக்கணும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பவுடரை நீங்கள் ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு சேர்க்கலாங்க. 2 காஞ்ச வத்தல் சேர்க்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். எள்ளு சாதத்துக்கு நிலக்கடலை சேர்த்து செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மிதமான சூடில் வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நிலக்கடலை எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம இப்போ இதில் சாதம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து 4 பேர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாதம் செய்யும்போது எள்ளு சாதம், லெமன் சாதம், புளி சாதம் செய்யும்போது சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பொடியை சேர்த்துடலாம். மசாலா பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இதில் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல குறைவான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா பொடியெல்லாம் சாதத்து கூட நல்லா ஒட்டணும். பாருங்கள், இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். இப்போவே இதோட வாசனை சூப்பராக இருக்குதுங்க. இனி நெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான அருமையான எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிங்க இது. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.